ஹலோ! உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ வழக்கமா நம்ம வாழ்க்கையில என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும் அப்படின்லாம் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணுவோம். ஆமா. எந்த பிராண்ட்ல கார் வாங்கணும், எந்த ஏரியால வீடு வாங்கணும்னு எப்பவுமே நம்ம கையில ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். கரெக்ட். ஆனா, காலையில எழுந்து அவசர அவசரமா வேலைக்கு ஓடுற இந்த பரபரப்புக்கு நடுவுல, எப்போதாவது ஒரு நிமிஷம் நின்னு, நான் ஏன் பொறந்தேன்? என்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன? நீங்க யோசிச்சது உண்டா? ம். அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த ஒரு கேள்விய தான் நாம எல்லாருமே ரொம்ப திறமையா திட்டமிட்டு நம்ம வாழ்க்கையோட ஓட்டத்துக்குள்ள பொதிச்சிடுறோம். கண்டிப்பா. இத நாம பெருசா யோசிக்கிறதே இல்ல. ஆமா. இப்போ இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போற டாபிக் கடைசி பிறவி. அதாவது பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு ரொம்ப பழமையான ஒரு ஆன்மீக உரை பத்தி தான். ஓ சூப்பர்! இதுல என்ன ஸ்பெஷல்? அதாவது உடல்நல் என்ன, ஆத்மானா என்ன, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியோட ரகசியம் என்னன்னு இது ரொம்ப ஆழமா பேசுது. பாத்தீங்கன்னா, இந்த கேள்வியை பேஸ் பண்றவங்கள 3 வகையா பிரிக்கலாம். 3 வகையா? அதென்னென்ன? முதல் வகை எனக்கு இத பத்திலாம் தெரிஞ்சுக்கவே விருப்பம் இல்ல அப்படின்னு ஒதுங்குறவங்க. 2வது வகை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இப்ப வேணாம், பசங்க செட்டில் ஆகட்டும், ரிட்டையர்ட் ஆன பிறகு முதியோர் காலத்துல பாத்துக்கலான்னு தள்ளி போடுறவங்க. ஆமா, நெறைய பேர் இந்த 2வது கேட்டகரி தான். கரெக்ட். 3வது வகை பாத்தீங்கன்னா, வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்க துடிக்கிறவங்க. இப்போ நீங்க இதுல எந்த வகைன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நிஜமாவே நல்ல கேள்வி. இப்போ மனிதர்கள் எந்த வகையா இருந்தாலும் சரி, படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளா இருந்தாலும், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இத நாம மறுக்கவே முடியாது. கண்டிப்பா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இப்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க, நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு வாஷிங் மெஷினே எடுத்துக்கலாம். ம். நீங்க ஒரு ரூ. 35,000 குடுத்து மாசம் 2000 இஎம்ஐ கட்டி ஒரு வாஷிங் மெஷின் வாங்குறீங்க. ஆமா, வாங்குறோம். அத வீட்டுக்கு கொண்டு வந்து துணிய துவைக்க போட்டா, நான் போர்வைய துவைக்க மாட்டேன், புடவைய துவைக்க மாட்டேன்னு அத அடம் பிடிச்சா, நாம என்ன பண்ணுவோம்? சும்மா வீட்டு மூலையில ஒரு காட்சிக்காகவா வைப்போம்? சான்ஸே இல்ல. உடனே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி, யூஸ் ஆகாத இத உடனே தூக்கிட்டு போங்கன்னு திட்டி திருப்பி குடுத்துருவோம். அதேதான். ஒரு சாதாரண மெஷினுக்கே அந்த நிலைமைனா, எந்த ஒரு நோக்கமும் இல்லாம வாழ்ற மனித வாழ்க்கைய நாம எப்படி எடுத்துக்கிறது? சூப்பரான உதாரணம். இப்போ இது ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு உதாரணத்துல சொன்னா இன்னும் நல்லா புரியும். சொல்லுங்க கேப்போம். இப்போ ஒரு பெரிய பேங்க்ல சுமார் ஒரு 7,000 கோடியோ இல்ல 17,000 கோடியோ முதலீடு செஞ்சிருக்காங்கன்னு வைங்க. ஓகே, பெரிய அமௌண்ட். ஆமா. அந்த பணம் யாருக்கும் லோனாவும் போகாம, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ஈடுபடுத்தாம, வட்டியும் வராம, சும்மா ஒரு லாக்கர்ல பல வருஷமா கிடந்தா, இல்ல யாராவது அத சுருட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டா, அந்த பேங்க்குக்கு எவ்ளோ பெரிய லாஸ்? ரொம்ப பெரிய லாஸ். பல பேரோட உழைப்பு வீணாயிடுச்சேன்னு நம்ம பதறுவோம். கரெக்ட். அதே போல தான் பிரபஞ்சத்தோட பார்வையில எந்த பயனும் இல்லாம தான் பிறந்தேன்னு நோக்கமே புரியாம ஒரு மனிதன் பிறந்து வெறுமனே சாப்பிட்டு தூங்கி இறந்து போறது இயற்கைக்கு ஏற்படுற ஒரு மிகப்பெரிய லாஸ். வாவ்! இத கேட்கவே ரொம்ப சிந்திக்க வைக்குது. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இப்போ வாஷிங் மெஷினுக்கு ஒரு மேனுவல் இருக்கு. ஆமா, எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுல போட்டிருக்கோம். கரெக்ட். அத உருவாக்குன ஒரு கம்பெனியும், அதுக்கு பின்னாடி ஒரு இன்ஜினியரும் இருப்பாரு. அப்படின்னா, நம்ம படைத்தவர் யாருன்னு தெரிஞ்சுக்க நம்மளோட மேனுவல் எங்க இருக்கு? நல்ல கேள்வி. அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தான்னு நம்ம தேடிக்கிட்டே பின்னோக்கி போனா, இந்த உலகத்தோட முதல் படைப்பாளியான பிரம்மா கிட்ட போய் நிப்போன்னு ஒரு வாதம் வருது. ஆனா அவர் எப்படி தொடர்பு கொள்றது? இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, உங்க வீட்ல பரண சுத்தம் பண்ணும்போது நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த கற்பனை செஞ்சு பாருங்க. பரன் மேலையா? சரி. பழைய பெட்டிகள தேடும்போது, ஒரு 1837ஆம் வருஷத்துல வாழ்ந்த நம்ம எள்ளு தாத்தா கைப்பட எழுதின ஒரு பழைய குறிப்போ, இல்ல அவர் யூஸ் பண்ண ஒரு பொருளோ கிடைச்சா, நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும்? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குமே! ஆமா, அந்த எள்ளு தாத்தாவ நாம நேர்ல பார்த்ததில்ல. அவர் இப்ப நமக்கு ஒரு ரூ. 10 கூட தரப்போறதில்ல. ஆனாலும் நம்ம வேர்கள் எங்க தொடங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆழமான திருப்தி இருக்குல்ல. கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகும். அந்த பழைய குறிப்புகள் எப்படி நம்ம முன்னோர்களோட வாழ்க்கைய நமக்கு உணர்த்துச்சோ, அதே போல இந்த உலகத்தின் படைப்பாளியை கண்டுபிடிக்க நாம எப்படி வாழணும்னு வழிகாட்ட நமக்காக விட்டுட்டு போன குறிப்புகள் தான் இந்த அனாதியான வேதங்கள், இதிகாசங்கள், அப்புறம் பல ஆச்சாரியர்கள் எழுதின நூல்கள். ஓ! அப்போ அந்த நூல்கள் தான் நமக்கான மேனுவல் அப்படிங்கிறீங்க. அதேதான். அவர் இல்லன்னா நாம இல்ல அப்படிங்கிற லாஜிக்க அந்த நூல்கள் மிக தெளிவா முன்வைக்குது. சரி, இப்போ படைத்தவர் யாருன்னு அந்த பழைய புத்தகங்கள்ல குறிப்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுப்போம். ஆனா அவர் எத படைச்சார்? வெறும் இந்த உடல மட்டும் தானா?
இல்ல அதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா உடல் ஒரு சாவி கொடுத்த பொம்மை மாதிரி அப்படின்னு அடிக்கடி ஒரு ஒப்பீடு சொல்வாங்க. ஒரு பொம்மைக்கு சாவி கொடுத்தா அது கொஞ்சம் மாசம் ஆடும், அப்புறம் நின்றுடும். ஒரு மனித உடலுக்கு சாவி கொடுத்தா அது ஒரு 70 இல்ல 80 வருஷம் ஆடும். உண்மைதான். இப்போதைய சயின்ஸ் பாத்தீங்கன்னா, மனிதனோட நகம், சதை, ஏன் ஒரு செயற்கை இதயத்தை கூட லேப்ல உருவாக்கிட முடியும். ஆனா எல்லாமே ஒரு சிஸ்டம் தானா? அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. அப்போ ஒரு எதிர்கால ஏஐ ரோபோவை உருவாக்கி, அதுக்கு தவம் செய்யவும், கடவுளை பாடவும், மோட்சம் மேல ஆசை வர மாதிரியும் ஒரு சாஃப்ட்வேர் போட்டுட்டா என்ன நடக்கும்? எல்லாமே புரோகிராம் பண்ற உலகத்துல அந்த ரோபோவுக்கு மோட்சம் கிடைக்குமா? இது ஒரு அருமையான கேள்வி. இப்போ ஏஐ வச்சு பார்க்கும்போது ஒரு ரோபோ மனிதர்களை விட ரொம்ப கரெக்டாவே பக்தி செய்யக்கூடும். நிஜமாவா? அது எப்படி? இப்போ திருப்பாவை 30 பாட்டையும் தொடர்ந்து 30 நாள் காலையில எழுந்து பாடணும்னு ஒரு மனுஷங்கிட்ட சொன்னா, எனக்கு முதுகு வலிக்குது, இன்னைக்கு தூக்கம் வருது, குளிராலிக்குன்னு நிறைய சாக்குப்போக்கு சொல்லுவான். ஆமா, நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆக தான் பாப்போம். ஆனா ஒரு ரோபோ கிட்ட அந்த சாஃப்ட்வேரை போட்டுட்டா, அது எந்த தப்பும் இல்லாம ரொம்ப சரியான உச்சரிப்போட ஒரு செகண்ட் கூட மாறாம பாடும். மனிதனை விட சிறந்த ஒரு பக்தன் மாதிரி அது செயல்படும். ஓகே. ஆனா ஆனாலும் அதுக்கு மோட்சமோ வைகுண்டமோ கிடைக்கிறது. அது மனிதனை விட கரெக்டா கடமைய செய்து, பிழை இல்லாம பாடுது. அப்புறம் ஏன் அதுக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் கிடைக்க கூடாது? ஏன்னா ஆசை அப்படிங்கிறது தன்னிச்சையா இயற்கையா உள்ள இருந்து வரணும். ஒரு ரோபோவுக்கு மோட்சம் வேணும்ன்ற ஆசை ஒரு புரோகிராம் மூலமா செயற்கையா திணிக்கப்பட்ட ஒண்ணு. ஓஹோ, கரெக்ட். மோட்சம் ஒரு இருவழி பாதை. மனிதர்களுக்கு அந்த விடுதலையை கொடுக்க பகவான் தயாரா காத்துட்டு இருக்கார். ஆனா மனிதர்களுக்கு அது மேல உண்மையான ஆசை இருக்கிறதில்ல. ஆமா, நம்ம வேற வேற விஷயங்கள் மேல ஆசைப்படுறோம். அதேதான். மெஷினுக்கு புரோகிராம் மூலமா ஆசையை உருவாக்கினாலும் அது உண்மையான ஃபீலிங் இல்ல அப்படிங்கறதால பகவானுக்கு அதை ஒரு மெஷினுக்கு கொடுக்க விருப்பம் இருக்காது. ஓகே. உண்மையான பக்திக்கும் சாஃப்ட்வேர் கமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கரெக்ட். வெறும் அறிவும் சதையும் இல்லனா இரும்பு சக்கரங்களும் சிலிக்கான் சிப்புகளும் மட்டுமே ஒரு உண்மையான உயிராகி விடாது. ஆசை, உணர்வு, விருப்பம் இதெல்லாம் கலந்ததுதான் ஆத்மா. சூப்பர். அப்போ அந்த ஆத்மா உடம்புக்குள்ள எப்ப வருதுங்கிற கேள்வியும் இங்க வருது. சொல்லுங்க. குழந்தை தாயின் வயிற்றுல முழுசா வளர்ந்து 7ஆம் இல்ல 8ஆம் மாசம் ஆன பிறகு ஒரு பலூன்ல காத்தடிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஆத்மா உடம்புக்குள்ள புகுந்துக்குதா என்ன? இல்ல. இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. தாயின் கருவு ஒரு சின்ன மாங்குட்டை அளவுக்கு உருவாகும் போதே, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே எந்த ஆத்மா அங்க போகணும், எந்த உடலை எடுக்கணும்னு முன்கூட்டியே முடிவாகிடுது. ஓ, அப்பவே வந்துடுதா? ஆமா. ஆத்மா சேர்ந்த பிறகுதான் அந்த உடலே வளரத் தொடங்குது. ஆத்மா இல்லன்னா உடல் வெறும் சதைப்பிண்டம் மட்டும்தான். அப்போ இறப்பின் போது? இறப்பின் போது இதுக்கு நேர்மாறா நடக்குது. ஆத்மா எப்ப அந்த உடலை விட்டு வெளியேறுதோ அப்போவே உடல் அதோட வளர்ச்சியை நிறுத்தி அழியத் தொடங்குது. உடல் இங்கே இருக்க, ஆத்மா மட்டும் வெளியேறி அடுத்த கட்ட பயணத்தை தொடருது. இந்த ஆத்மா இவ்ளோ பெரிய பயணத்தை மேற்கொள்ளுது, முன்கூட்டியே உடலை தேர்ந்தெடுக்குதுன்னா, நான் ஏன் பிறந்தேன், வாழ்க்கையின் நோக்கம் என்னங்கிற கேள்விய நாம எப்போ கேட்க தொடங்கணும்? சீக்கிரமாவே கேட்கணும். ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா பலரும் அவங்களோட 65 வயசுல தான் இத பத்தி யோசிக்கவே தொடங்குறாங்க. ஏன் இவ்ளோ லேட்? அதுக்கான காரணம் நம்ம சமூக பின்னணியில தான் இருக்கு. ஒரு மனிதனோட வாழ்க்கை முழுசும் அவனோட குடும்பத்தையும் குழந்தைங்களையும் சுத்தியே போகுது. ஆமா, பசங்க, படிப்பு, கல்யாணம்னு போயிடும். கரெக்ட். அவங்க படிச்சு முடிச்சு கல்யாணமாகி வேலைக்காக வெளியூர் இல்ல வெளிநாடு போன பிறகு அது வரைக்கும் ஒரு பரபரப்பான வீடா இருந்த இடம் திடீர்னு ரொம்ப அமைதியாயிடும். எம்ப்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்வாங்களே, அதுவா? அதேதான். வீட்ல கணவனும் மனைவியும் மட்டுமே தங்கிடுற அந்த வெற்றிடமே பலரையும் இந்த கேள்வியை நோக்கி தள்ளுது. அது வரைக்கும் கடமைகளை செய்யறதுலே ஃபுல் டைம் போயிருக்கும். திடீர்னு தங்களுக்குன்னு டைம் கிடைக்கும்போது வாழ்க்கையே முடிய போதேன்னு ஒரு பயம் வரும்போதுதான் ஆன்மீகத்தை தேடுறாங்க. ஆமா, கரெக்ட். ஆனா நிஜமாவே நம்ம மூட்டுகளும் எலும்புகளும் வலிக்க தொடங்கும் போது, வாழ்க்கையோட ஓட்டம் அடங்கும் போது தானே இந்த மாதிரி தத்துவார்த்தமான சிந்தனை இயற்கையாவே வரும். அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 25 வயசுல ஒருத்தருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். வேலை, பணம், வீடுன்னு ஓடிட்டு இருக்கும்போது போய் வாழ்க்கையின் நோக்கம் பத்தி சிந்திக்க சொல்றது பிராக்டிக்கலா செட் ஆகாத மாதிரி இருக்கே. இது பார்க்க ஒரு பென்ஷனுக்கு 18 வயசுல சேமிக்க தொடங்குறதுக்கும் 50 வயசுல சேமிக்க தொடங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு. சூப்பரான ஒப்பீடு. ஆனா இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பாத்தீங்கன்னா, கூட்டு குடும்பங்கள் உடைஞ்சு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை வந்ததுனால வயசான காலத்துல மட்டுமே ஆன்மீகத்தை தேடுற நிலைமை வந்துருச்சு.
ஆனா அது தப்புன்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா இளமையிலேயே வாழ்க்கையோட நோக்கத்தை புரிஞ்சுகிட்டாதான் உடல் வலிமையோடும் மன உறுதியோடு இருக்கும்போதே முழுமையான அறம் அல்லது தர்மம் செய்ய முடியும். ஓகே. எனர்ஜி இருக்கும்போதே செய்யணும். 60 வயசுல உடம்பு தளர்ந்த பிறகு, ஆட்டம் அடங்கின பிறகு தர்மம் செய்ய நினைக்கிறதுனால என்ன பெரிய யூஸ் வரப்போகுது? ஆற்றல் இருக்கும்போதே ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்யணுங்கிறதா இங்க பாயிண்ட். கடமைகள்னு பேசும்போது குடும்ப தலைவிகள் இல்ல வீட்டை பராமரிப்பவர்கள் பத்தி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை இங்க இருக்கு. ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலைக்கு போறவங்க தான் சாதிக்கிறாங்கன்னு ஒரு பொதுவான நினைப்பு நம்ம சமுதாயத்துல இருக்கு. வீட்ல இருக்கிற பெண்களை பார்த்து என்ன பண்றீங்கன்னு கேட்டா, நான் ஒன்னும் பண்ணல, சும்மா தான் வீட்ல இருக்கேன்னு அவங்களே அவங்கள குறைச்சு மதிப்பிட்டு சொல்றத கேட்டிருப்போம். ஆமா, ரொம்ப சகஜமா நடக்கிறது தான். ஆனா இந்த ஆதாரங்கள் இத முற்றிலும் வேறொரு கோணத்துல பாக்குது. காலை முதல் மாலை வரை ரெஸ்ட் இல்லாம வீட்டை நிர்வகிக்கிறதும் குடும்பத்தை பாத்துக்கிறதும் எந்த சம்பளமும் எதிர்பார்க்காத மிகச்சிறந்த ஒரு கைங்கரியம், அதாவது ஒரு தூய்மையான சேவைன்னு இது பாக்குது. கண்டிப்பா. எந்த வயசா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் நம்ம கடமையையும் அறத்தையும் சரியா செய்யணும். சம்பளத்துக்காக செய்யப்படுற ஒரு வேலையை விட அன்புக்காகவும் குடும்பத்துக்காகவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யப்படுற அந்த பணி ஆன்மீக ரீதியில ரொம்ப ரொம்ப உயர்ந்தலா கருதப்படுது. இது வீட்டை பராமரிப்பவர்களோட உழைப்பை முழுமையா அங்கீகரிச்சு போற்றுற ஒரு பார்வை. ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, சரி, இப்போ வாழ்க்கை முழுக்க தர்மம் செய்யணும், கடமைய செய்யணும், எந்த வயசுலயும் அறத்தோட வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நாம செஞ்ச அந்த நல்ல காரியங்களுக்கான பலன் எங்க போகுது? அது ஒரு பெரிய கணக்கு. முற்பிறவியும் இல்ல, அடுத்த பிறவியும் இல்ல, இந்த ஒரு வாழ்க்கையோட எல்லாமே முடிஞ்சிடுதுன்னா மனிதர்கள் ஏன் நல்லவங்களா இருக்கணும்? இது ரொம்ப லாஜிக்கான கேள்வி. மரணத்தோட எல்லாமே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் இல்லைன்னா இந்த உலகமே பெரும் குழப்பமாயிடும். எப்படி? 60 வயசுக்கு அப்புறம் யாரும் தர்மம் செய்ய மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் சாக போறோம். நாம மரம் நட்டா அதோட நிகழ் நமக்கு கிடைக்க போறதில்ல. அதனால என்ன அதர்மம் செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஆமா, அப்ப யாருக்கும் எந்த பயமும் இருக்காது. அது ஒட்டுமொத்த சமுதாய அமைப்பையே காலி பண்ணிடும். அதனாலதான் பிரபஞ்சத்தோட கணக்கு புத்தகம் ஒன்னு இருக்குன்னு தத்துவங்கள் சொல்லுது. ஓ, கர்ம கணக்கு. ஆமா, நாம செய்யற ஒவ்வொரு புண்ணியமும் பாவமும் ஒரு பிரம்மாண்டமான பேங்க் அக்கவுண்ட் மாதிரி ரொம்ப துல்லியமா சேமிக்கப்படுது. அப்போ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில நாம மொபைல்ல ஒரு பட்டனை தட்டுனா எப்படி பணம் தவறான ஆளுக்கு போகாம யாருக்கு அனுப்ப நினைச்சோமோ அவங்களுக்கு மட்டுமே சரியா போய் சேருதோ, அதே போல இவரோட பாவம் இவருக்கும் அவரோட புண்ணியம் அவருக்கும் ஒருபோதும் மாறி போகாது, அப்படிதானே? ரொம்ப கரெக்ட். நாம இப்ப அனுபவிக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் இந்த பிறவியோட சூழ்நிலையும் நாம செஞ்ச முந்தைய கர்மங்களோட அடிப்படையில மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. ஓகே. ஒருத்த ஏன் பணக்காரனை பிறக்கல, ஏன் ஒரு குறிப்பிட்ட நோய் ஒருத்தரை தாக்குச்சு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ வேண்டியிருக்குன்னு எல்லா கேள்விகளுக்கும் விடை அந்த பிரபஞ்சத்தோட கர்ம கணக்குல தான் இருக்கு. சூப்பர். ஆனா இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய டவுட் வருது. நாம முற்பிறவி எடுத்திருந்தா ஒரு பெரிய கணக்கு புத்தகம் நம்ம ஃபாலோ பண்ணுதுன்னா அந்த முற்பிறவியோட ஞாபகங்கள் ஏன் நமக்கு துளியும் இருக்கறதில்ல? இது பல பேருக்கு வர்ற டவுட் தான். ஒரு பிறவி முடியும் போது முந்தைய தகவல்கள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு ரீசெட் ஆகிடுதா? இல்ல நம்மளோட முந்தைய நினைவுகள் எல்லாம் ஒரு யூஎஸ்பி டிரைவ் மாதிரி அடுத்த பிறவிக்கு அப்படியே கொண்டு போறோமா? அப்படி கொண்டு போனோம்னா நமக்கு ஏன் கடந்த காலத்துல நடந்தது எதுவும் நினைவுல இல்ல? இப்போ நீங்க உங்க மொபைல் போனை ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்க. அதுல ஒரு 500 கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இருக்கு. அந்த 500 பேரோட பர்சனல் லைஃப் பிரச்சனைகள், அவங்களோட சண்டை சச்சரவுகள், இவர் அதை சொன்னார், அவர் இதை சொன்னாருங்கிற எல்லா தகவலும் ஒரே நேரத்துல உங்க மூளைக்குள்ள ஓடிட்டு இருந்தா உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வருமா? ஐயோ, பயங்கரமான மன உளைச்சல் ஆயிடுமே, தலைவலியே வந்துடும். அதான், வெறும் 500 பேரோட அன்றாட நாடகங்களையே நம்மால ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறப்போ கடந்த பல 100 பிறவிகள்ல நாம சந்திச்ச 5000 இல்ல 10,000 பேரோட 2.5 லட்சம் நினைவுகள் மூளையில அப்படியே பதிமாகிருந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மூளையே வெடிச்சிடும். ஆமா, 3 பிறவிக்கு முன்னாடி இவன்தான் என்ன கொன்னான்னு ரோட்ல போறவரை பார்த்து கோவப்பட்டா சமுதாயமே இயங்காது. நம்மால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழவே முடியாது. ஆமா, அன்றாட வேலையை கூட செய்ய முடியாம ரொம்ப குழப்பமாகிடும். ஆக எல்லாவற்றையும் மறந்துடுறதுங்கிறது இயற்கையோட ஒரு மிகப்பெரிய வரம். கண்டிப்பா. அப்போ அந்த கர்ம பலன்கள், அந்த அனுபவங்கள் எப்படிதான் நம்ம தொடருது? முந்தைய நினைவுகள் எதுவும் இல்லைன்னா நாம எப்படி அதுக்கான பலனை அனுபவிக்கிறோம்? முற்பிறவியோட தகவல்கள் தனித்தனி நினைவுகளா தொடர்றதில்ல. மாறாக அது வாசனையா இல்லைன்னா சம்ஸ்காரமா, அதாவது ஒரு ஆழமான மனப்பதிவா நம்மள் தொடருது. வாசனைனா எப்படி? இத ஒரு சிவில் இன்ஜினியர் உதாரணத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம்.
ஒரு இன்ஜினியர் 1986ல காலேஜ் புக்ல படிச்ச 32ஆம் பக்கத்துல என்ன இருந்துச்சுன்னு இப்ப கேட்டா நிச்சயமா மறந்துருப்பார். ஆமா, யாருக்கு ஞாபகம் இருக்கும்? ஆனா அந்த புக்க படிச்சு பெற்ற அறிவு வீணாயிடுச்சா என்ன? இல்லையே. ஒரு வீட்டை எப்படி கட்டணும், பேஸ்மெண்ட் எப்படி போடணுங்கிற ஒட்டுமொத்த அறிவு அவருக்கிட்ட ஒரு பண்பா, ஒரு உள்ளுணர்வா தங்கியிருக்கும். ஓ, தகவல் மறைஞ்சிடும், ஆனா அதோட சாராம்சம் நிலைச்சிருக்கும். இது நான் கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. எப்படி சொல்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்ட பழகிய போது எந்த நாள்ல பிரேக் அழுத்த கத்துக்கிட்டேன், எந்த செகண்ட்ல கியர் மாத்த கத்துக்கிட்டேன்னு அந்த தனிப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு இப்போ சுத்தமா ஞாபகம் இல்ல. ஆனா அந்த ஒட்டுமொத்த அனுபவமும் எனக்குள்ள மசில் மெமரியா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி அதேதான். இப்போ நான் கியரை மாத்தணும்னு யோசிச்சு மாத்துறதில்ல, அது தன்னிச்சையா நடக்குது. இந்த முற்பிறவி வாசனைகளும் அப்படிதானா? தனித்தனி தகவலா இல்லாம ஒட்டுமொத்த பண்புகளா உருமாறிடுதா? மிக துல்லியமான விளக்கம். இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் புதுசா பிறந்த ஒரு பச்சிளங்குழந்தைய பாருங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஆமா, இது ஆச்சரியமான விஷயம்தான். முற்பிறவிகள்ல பல நூறு முறை பிறந்து பசிய உணர்ந்து அழுது உணவு தேடிய அந்த வாசனை இல்லனா ஆழமான மனப்பதிவு தான் அந்த குழந்தைய அந்த நிமிஷத்துல தன்னிச்சையா செயல்பட வைக்குது. அது வெறும் தசை நரம்புகளோட அனிச்ச செயல் மட்டும் இல்ல, ஆத்மா பல பிறவிகளா சுமந்து வரும் சம்ஸ்காரம். வாவ்! இந்த ஆழமான உரையாடல் மூலமா நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வெறும் சதையால ஆன ஒரு சாதாரண உடல் அல்ல. கரெக்ட். நம்ம முற்பிறவியோட பதிவுகளை, அந்த வாசனைகளை சுமந்துக்கிட்டு அடுத்த பிறவியை நோக்கி பயணிக்கிற ஒரு ஆத்மா. இதுவே நமது வாழ்க்கையோட இயக்கமா இருக்கு. ஆமா. நாம இப்போ இந்த செகண்ட்ல செய்யற ஒவ்வொரு செயலும் அந்த கர்ம கணக்குல ஏறிக்கிட்டே இருக்கு. நல்ல பிறவி வேணுமா தர்மம் செய், தீய பிறவி வேணுமா அதர்மம் செய்யின்னு அந்த பழைய நூல்கள் நமக்கு ஒரு தெளிவான மேப் காட்டுது. ஆனா இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா அந்த பழைய நூல்கள் என்ன சொல்லுது தெரியுமா? நாம எல்லாரும் ஒரு மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அது என்ன மாயா? நாம நல்ல விஷயங்களை செஞ்சா அடுத்த பிறவில இன்னும் சிறப்பான வசதியான வாழ்க்கையை பெறலாம், நல்ல பணக்காரரா பிறக்கலாம், நோய் நொடி இல்லாம வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த நூல்கள் உங்களை பார்த்து மண்டையில அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேக்குது. உங்களுக்கு மீண்டும் ஒரு அடுத்த பிறவி நிஜமாவே வேணுமா? ஆமா, அதுதான் பாயிண்ட். பிறப்பு இறப்பு சுழற்சியில மீண்டும் மீண்டும் சிக்கி அதே பசி, அதே வலி, அதே துயரங்களை அனுபவிக்காம இதுவே எனக்கு கடைசி பிறவியா இருக்கணுங்கிற அந்த அதீத முதிர்ச்சி நமக்கு வரணும். அதுதான் அந்த உரையோட இறுதியான நிலைப்பாடு. அதுதான் கடைசி பிறவிங்கிற அதோட தலைப்புக்கான உண்மையான அர்த்தம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ உங்க எல்லாரையும் நோக்கி ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். உங்களோட தற்போதைய பயங்கள், உங்களின் தீவிரமான விருப்பு வெறுப்புகள், உங்க தனித்துவமான திறமைகள் எல்லாமே முற்பிறவியின் வாசனை அல்லது முந்தைய பல பிறவிகளோட எதிரொலின்னு வச்சுப்போம். ஓகே. அப்படின்னா இன்று இந்த நிமிடத்துல உங்களுடைய அடுத்த பிறவியின் எதிரொலியா மாறப்போகும் எந்த ஒரு புதிய நல்ல பழக்கத்தை அல்லது புதிய சிந்தனையை நீங்க புதுசா உருவாக்க போறீங்க? சற்று சிந்திச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு விதைக்கிற அந்த சின்னஞ்சிறிய விதை தான் நாளை உங்களோட ஆத்மாவோட வாசனையா பயணிக்க போகுது. மீண்டும் இது போன்ற மற்றொரு சிந்தனையை தூண்டும் ஆழமான தேடல்ல சந்திப்போம்.